நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விடயம் சுவிஸில் இருக்கிற ஆக்களுக்கு. சுவிஸில் இருக்கின்ற பல ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது. அதில் சூரிச் நகரத்தில் இருக்கின்ற யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியசாலையில் ஒரு சந்திர சிகிச்சை பிரிவு இருக்கிறது. அதாவது இதயம் சம்பந்தமான சந்திர சிகிச்சை பிரிவு ஒன்று இருக்கின்றது. அந்த சந்திர சிகிச்சை பிரிவிலே இருக்கின்ற மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு வைத்தியர் தன்னுடைய ஆப்ரேஷனின் போது கிட்டத்தட்ட 70 பேருக்கு 70 பேர் அந்த ஆப்ரேஷன் சரி வராமல் உயிரிழந்திருக்கின்றார்கள். கொஞ்ச காலமாகவே இது நடந்திருக்கின்றது. இதை யாருமே கட்டி கேட்கவில்லை. இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இந்த 70 பேரும் உயிரிழக்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி முழு விளக்கமும் இதில் பார்க்க போகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினோடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால் உண்மையிலே கடவுளுக்கு அடுத்தபடியாக தான் இந்த வைத்தியர்களை மக்கள் பார்க்குறது வளமை. என்னென்னு சொன்னால் யாராலுமே குணப்படுத்த முடியாத நோய்களை அதாவது கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்த வைத்தியர்கள் தான் மக்களுக்கான ஒரு வைத்தியத்தை செய்து மக்களை காப்பாற்றுகின்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். உண்மையிலே சாதாரண மக்களாலே முடியாத விடயங்களை இந்த ஒரு தனித்திறமை கொண்ட இந்த வைத்தியர்களாலே அவர்களாலே தான் இந்த அனைத்து நோய்களுமே குணமாக்கப்படுகின்றது. உலக வளமை. அந்த வகையில் தான் சுவிஸ்லையும் பல வைத்தியசாலைகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த வைத்தியசாலையில் சில வைத்தியசாலைகள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவேன். அதாவது இப்போ அங்கே மாணவர்கள் படிப்பினம், அதாவது டாக்டருக்கு படிக்கிறார்கள் படிப்பினம், நர்ஸுக்கு படிக்கிறார்கள் படிப்பினம், அதை விட வைத்தியர்களாக மேலதிகம் மேலும் படிக்கிற வைத்தியர்கள் அங்கே படிப்பார்கள். அதை விட ஒரு 6 ஆய்வுக்கூடங்களாக நோய்கள் சம்மந்தப்பட்ட ஆய்வுக்கூடங்களாகவும் வேறு இந்த நோய்கள் சம்மந்தப்பட்ட அனைத்தும் விடயங்களும் அங்கே ஆராய்ச்சியும் மற்றும் படிப்புகள் சம்மந்தப்பட்ட அதை விட மக்களுக்கான சாதாரண நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கும் இடமாக இந்த வைத்தியசாலைகள் அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த சூரிச்சியில் இருக்கின்ற அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுகிற அந்த வைத்தியசாலையும் இருக்கின்றது. இந்த வைத்தியசாலையில் ஒரு இதயம் சம்பந்தமான ஒரு வைத்தியர் இருக்கு. அவருடைய பேர் ஃப்ரான்சிஸ்கோ மைசானோன்னு சொல்லப்படுகின்ற 59 வயதுடைய ஒரு உயர்ந்த ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு வைத்தியர் என்று தான் அவர் சொல்லப்படுகின்றது. அவர் யாருக்கும், அதாவது அவர் தன்னுடைய திறமையால் மிக பிரபல்யம் அடைந்து சுவிஸில் சூரிச்சில் அவருடைய பேர் மிகவும் பிரபல்யமான ஒரு வைத்தியராக இருக்கின்ற காரணத்தினால் யாருமே அவர் மீது ஒரு குற்றங்களோ குறைகளோ கூறுவதற்கான கூற முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். இந்த வகையில் தான் அவர் ஒரு கருவி ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறார். அதாவது இந்த இதயத்தில் பொருத்தக்கூடிய ஒரு கருவி ஒன்றை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அதாவது இதயத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த இதய அறைகளுக்கு இடையில் இந்த இரத்தங்களை பாய்ச்சுற போது இந்த அறைகளுக்கு இடையில் ஓடுகின்ற அந்த இரத்தங்களை அதாவது ஒரு அறையிலிருந்து மற்ற அறைக்கு போகிற அந்த இரத்தத்தை மூடி துறக்கின்ற சாதாரணமாக இயற்கையாகவே அனைத்து மனிதர்களும் இடையில் இருக்கின்ற அந்த மூடி துறக்கும் அந்த கதவு வாய் அந்த இரத்தத்தை அமர்த்தி புஷ் பண்ணும்போது அந்த வால்வுகள் துறப்பாடும் மற்றும் திரும்பி பூட்டுப்படும், அப்படி துறப்பாடும் பூட்டுப்படும். அந்த சிஸ்டத்தை அதில் இயற்கையாக சில பேருக்கு அதை சரியாக பூட்டி துறக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. செயற்கையாகவும் சில பேருக்கு அந்த நோய்கள் மூலம் அது சில பேருக்கு அது சரியாக வேலை செய்யாத தன்மையில் இந்த கருவியை கண்டுபிடித்த கருவியை பொருத்தினால் அது சரியாக அந்த வாய்களை மூடி அந்த செயற்பாட்டை சீரமைத்து கொடுக்குற ஒரு செயற்பாட்டை தான் இந்த கருவிகள் அமைக்கின்றது. ஆனால் இவர் கண்டுபிடிச்ச அந்த கருவியும் அதே மாதிரி ஒன்று தான். அந்த கருவியை இவர் தானாகவே கண்டுபிடிச்சி இதை மக்கள், அந்த நோய்வாய்ப்பட்ட மக்கள் மத்தியில் பொருத்தி பார்த்துருக்கின்றார். அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக வருகின்ற அந்த கிளினிக்கு வருகின்றவர்கள் மீது இவர் சாதாரணமான சின்ன ஒரு பிரச்சனையானு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ வகுத்துகளில் ஓட்டை போட்டு எல்லாம் கை நரம்புகளில் ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை கூட வயர்களை கழுத்தி தான் அந்த ஆப்ரேஷன் நிபுணத்துவம் வாய்ந்த அந்த ஆப்ரேஷன் நடக்கிறது வளமை. அதே மாதிரி தான் இவரும் அந்த ஆப்ரேஷன்களை செய்திருப்பீர். அந்த ஆப்ரேஷன் சாதாரணமாகவே இந்த வயர் மூலம் அந்த வயரின் மூலம் அவருடைய அந்த சின்ன கருவிகளை செலுத்தி தான் அந்த வேல்வுகளுக்கு இடையில் வச்சு பொறுத்துறது வளமை. இதே மாதிரி பொறுத்துகிற பலர் இதில் கிட்டத்தட்ட 70 பேர் இதில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதாவது பொருத்தினவர்கள் சில பேருக்கு சாதாரணமாக அது வேலை செய்திருக்கின்றது, பலருக்கு இது வேலை செய்யாமல் மிகப்பெரிய ஒரு மேலே
இதயம்ன்றது மிக எந்தளவு முக்கியமான எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த முக்கியத்துவத்தை வந்து உடனடியாகவே அதை வந்து வேலை செய்யாமல் அந்த இதயம் வந்து பிளாக் ஆகி இறப்பு தான் நேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வந்து மிகப்பெரிய ஆப்ரேஷனை திடீரென்று செய்து அந்த ஆப்ரேஷன் மூலமாக வேறுடைய பெரிய விதமாக ஆப்ரேஷன் ஒன்று ஏற்படுத்தி இதயத்தை பிரித்து இந்த விழா எலும்புகளை பிரித்து அதுக்குள்ள வந்து நேரடியாக இதயத்துக்குள்ளே ஆப்ரேஷன் செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள் வந்து அந்த ஆப்ரேஷனை உடனடியாக மேற்கொள்ள வேண்டி வந்திருக்கும். அந்த மேற்கொண்ட ஆப்ரேஷனில் வந்து கிட்டத்தட்ட 70 பேரை இவர் வந்து கொலை செய்ததாகத்தான் அந்த ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், ஒரு வெள்ளை ஆடை போட்ட இங்கே டாக்டர் மாதிரி அந்த வெள்ளை கோட் மாதிரி ஒன்றை போட்டிருப்பினும் வெள்ளை ஆடை போட்ட பிசாசு என்ற தலையங்கத்தில் தான் அந்த கட்டுரை வந்து அமைந்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இதில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த பத்திரிகையும் வந்து யாருமே அந்த வைத்தியர் மீது அந்த என்ன சொன்னால் அவற்றை பெயர் அவருடைய அந்த பதவி அவற்றுடைய அந்த திறமைகளுக்கு யாருமே அவரை கேள்வி கேட்காத முறையில் வந்து யாரும் இருந்த பொழுது இந்த பத்திரிகை வந்து பயம் இல்லாமல் தாங்கள் கேள்வி கேட்டிருக்கிறோம்னு சொல்லி அந்த கட்டுரையில் எழுதியிருக்கின்றார்கள். உண்மையில் 70 பேருக்கான அந்த நியாயங்கள் எப்படி அமையப்போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் போன உயிர்கள் வரப்போவதே இல்லை. அவ்வாறான சூழ்நிலையில் வந்து இந்த வைத்தியன் மீது யாரும் கேள்வியில் கேட்காத மட்டத்தில் வந்து இவர்கள் தாங்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். உண்மையில் சுவிஸில் இருக்கிற ஆக்கள் பலருக்கு தெரியும். இந்த சிஸ்டம் அந்த சுவிஸில் வந்து நாங்கள் வந்து தெரியாத ஆக்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து சாதாரணமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம்னு சொன்னால் மாதம் வந்து நான் ஒரு கிரங்கன் காசுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மருத்துவ காப்புறுதி வந்து நாங்கள் அந்த காப்புறுதிக்கு வந்து மாதம் ஒரு 400லேருந்து 500 அந்த கிரங்கன் காசை கட்டிக்கொண்டே இருப்போம். நாங்கள் வைத்தியசாலை போகிறோமோ இல்லையோ இந்த காசு வந்து கட்டிக்கொண்டு ஒரு 500 ரூபா கட்டிக்கொண்டு இருக்கிறோம்னு இங்கே மாதம் கட்டுவோம். நான் வந்து நோய்வாய்ப்பட்டால் ஒரு நோய் ஏற்படும் பட்சத்தில் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கோ வைத்தியசாலைக்கோ எங்கேயாவது டாக்டர்கிட்டயோ போகிற பட்சத்தில் அந்த காசுக்கு அதுக்கு வர்ற காசை வந்து இந்த எங்களோட காப்புறுதி வந்து அவருக்கு அந்த நேரடியாக அந்த வைத்தியசாலைக்கு காசை கட்டும். இதுதான் வந்து சாதாரணமாக இங்கே இருக்கிற முறை. அது நாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகவில்லையான்னு சொன்னால் வருஷம் முழுக்க அந்த காசு வந்து பிரயோசனம் இல்லாதது, அது அவர்களுக்கே செல்லக்கூடும். அந்த காப்புறுதி நிறுவனத்துக்கே அந்த காசு சென்றுடும். எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இது வந்து சாதாரணமாக இந்த சுவிஸில் இருக்கிற நடைமுறை. இது ஒவ்வொரு மனிதரும் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லையோ இந்த காசை வந்து கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இப்போ சாதாரணமாக கட்டுற நான் சும்மா உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 5000-6000 தான் அந்த வருஷத்துக்கு இந்த காசை கட்டுவேன். ஆனால் எனக்கு ஒரு தேவை வருது, ஒரு ஆப்ரேஷன் ஒரு வைத்தம் இருந்தேன்னு சொன்னால் ஒரு 15,000-20,000 சுவிஸ் ஃப்ராங்கள் வந்து இதில் செலவழிதான்னு சொன்னால் அதை வந்து நான் கூடுதலாக கட்ட போகிறது இல்லை. இந்த வந்து காப்புறுதி நிறுவனங்கள்லாம் இந்த வைத்தியசாலைக்கு நேரடியாக தங்கட காசை போடும். அதாவது தங்கட காசை போடும். என்னட்டே எந்த விதமான பெருசாக காசுகளை எடுக்க மாட்டாது. இதுதான் இந்த சுவிஸில் இருக்கிற நடைமுறை. இதை வந்து புரிஞ்சு கொண்ட இந்த வைத்தியசாலைகளுக்கு இதுகள் தெரியும். இந்த வைத்தியசாலை என்ன செய்வோம்னா, சாதாரணமாக நாங்கள் சின்ன விடயங்களுக்கு இந்த வைத்தியசாலைக்கு நோய்களுக்காக போனோமான்னு சொன்னால் இதை வந்து பெரிய ஆப்ரேஷனுக்கு தான் போகணுமான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பிவினோம். ஆப்ரேஷன் தான் பண்ணணுமான்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துவாங்க. என்னென்னு சொன்னால் ஆப்ரேஷனுக்கு போனால் தான் இந்த காப்புறுதி நிறுவனங்களில் இருந்து வந்து பெருந்தொகையான காசை வந்து இந்த வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக சின்ன மருந்தோட நாங்கள் முடிச்சுட்டோம்னு சொன்னால் ஒரு 200-300 சுவிஸ் ஃப்ராங்கோட முடிஞ்சிடும். நாங்கள் இதை ஆப்ரேஷனுக்கு போனோமாண்டா 15,000-20,000 சுவிஸ் ஃப்ராங்கள் வரும். அந்த காசை வந்து இது அப்படி ஆப்ரேஷன் போவாட்டி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு நடத்த இல்லாமல் போயிடும். அதால் வந்து கூடுதலான ஆக்களை வந்து கட்டாயம் என்ன கூடுதலான ஆக்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு தான் வற்புறுத்துவினோம். அந்த ஆப்ரேஷன் பண்ணினா தான் அந்த காசுகள் கூடுதலாக அந்த வைத்தியசாலைக்கு வரும். அதால் வந்து வைத்தியசாலை அந்த வைத்தியசாலை ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வருமானத்தை கணிக்குவினோம். இதுகள் தான் இந்த சுவிஸில் இருக்கிற நடைமுறை. இது நாங்கள் வெளியில் சுவிஸ் ஒரு பெரிய நாடாக இருக்கலாம், சுதந்திரமான நாடாக இருக்கான்னு நாங்கள் நினைப்போம். நல்ல மருத்துவமனை இருக்கான்னு சொல்லுவோம். எல்லாரும் நல்ல எல்லாத்தையும் நாங்கள் இப்போலாம் சொல்லக்கூடாது. நல்ல வருத்தங்கள் இருக்குது தான், நம்பிக்கையாக நாங்கள் இருக்கலாம், வைத்தியங்களுக்கு போகலாம் வரலாம். ஆனால் சில இடங்களில் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் நடக்கின்றது. அதாவது ஒருத்தர் 2 பேர் இறந்திருந்தால் பரவாயில்லை வந்து 70 பேரை கொலை செய்தான்னு தான் அந்த பேப்பரில் பதிவிட்டிருக்கிறார்கள். உண்மையில் அதனால் நாங்கள் ஒரு ஆப்ரேஷனுக்கு போகும் பட்சத்தில் வந்து இந்த வைத்தியசாலைகள் எங்கள்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கிடும். ஏதாவது நடக்கும் பட்சத்தில் வந்து தாங்கள் பொறுப்பு அல்லன்னு சொல்லி எழுதி வாங்குகிற வல்லமை இங்கே இருக்கின்றது. இவற்றுக்கு அப்பால் தான் இந்த வாரான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்களை நாங்கள் இந்த சுவிஸில் வாழ்கிற நீங்கள், கூடுதலாக சூரிச்சில் வாழ்கிற நீங்கள் இதே சம்பந்தமாக நீங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத கொஞ்சம் அவதானமாக இருங்கள். வேறு விதங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் இந்த வைத்தியசாலை சுவிஸ் மட்டத்தில் இவ்வாறான சிஸ்டங்கள்லாம் நீங்கள் இருக்கின்றபடியால்
நாங்கள் மிக கவனமாக இருக்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். என்று சொன்னால் இவ்வாறான உயிர்கள் போகும் பட்சத்தில் எதையுமே நாங்கள் எடுக்க முடியாது. ஆமாம் நண்பர்களே, இந்த விஷயத்தை முழுக்க பார்த்துருக்கின்றோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.